விரலும் எனக்கு மாத்திரம் புல்லாங்குழல மாற. வாவ், கொதுங்க அப்படி கொதிக்க சும்மா நல்ல வாசம் அடிக்குது. ஹாய்ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கு ஒரு முக்கியமான காணொலி. நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா என்னோட வெட்டிங் அனிவர்சரி. நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நான், மாமா, சதீஷ் அண்ணா 3 பேரும் சேர்ந்து ரிங்கோ போகிறோம். ரிங்கோ போயிட்டு இப்போ போகிற இடங்கள்ல நின்று நல்ல மர இனலுக்களுக்கு வயல்வெளிகளுக்கு நின்று சமைச்சு சாப்பிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரிங்கோவுக்கு வேறு வேறு காணொலிகளும் வந்து எடுக்க போகிறோம். அதனால ஒரு 2 நாள் பயணம் ரிங்கோவுக்கு போகிறோம். 6வது வெட்டிங் அனிவர்சரிக்கு விஷ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா விஷ் பண்ணுங்க. எங்களை பிடித்த உறவுகள் வந்து விஷ் பண்ணுங்க. கட்டாப்பள்ளியிலேருந்து வெளிக்கிட்டு அப்படியே பெட்ரோல் அடிச்சு கொண்டு அப்படியே ஒரு பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஸ் அடுப்பு எல்லாமே கிடக்கு. சட்டி பானை, மண் சட்டி, பாத்திரங்கள் எல்லாமே கொண்டு போகிறோம். போகிற இடத்துல நின்று ஏதாவது ரொட்டி ஏதாவது சுட்டு அதோட ஒரு சிக்கன் கறி ஒரு பொரியல் ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டு அப்படியே ரிங்கோக்கு போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. யாராவது முதலாவதாக வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மாமா தான் ஓடி கொண்டிருக்கிறாரு. அப்படியே போய் கொண்டிருக்கிறேன் பாருங்க. அந்த இடங்களை பாருங்க. வட்டாப்பல பாருங்க. ஃபுல்லா வந்து பாருங்க வயல்வெளி வேற லெவலில் இருக்கு. வயல்வெளிகள் இந்த பக்கங்களை பார்த்தீங்கன்னா நிறைய வாடி எல்லாமே இருக்கு. குட்டி குட்டி வாடி எல்லாமே இருக்கு. இங்கே மீன் நண்டு எல்லாமே வந்து வாங்கி கொள்ளலாம். இப்போ காலமை 8:35 8:35 வெளிக்கிட்டோம். பெட்ரோல் மடிக்கணும். மற்றது ஆதரிக்கணுமே. ஓகே வாங்காலையோ. ஓகே, நாங்கள் இப்போ பெட்ரோல் அடிக்க போகிறோம். பெட்ரோல் அடிச்சுட்டு எங்களுடைய பயணத்தை தொடர போகிறோம். லங்கா நிரப்பு நிலையம் சொன்னா காருக்கு வந்து காத்து குறைஞ்சிருக்கு. காத்து அடிக்கிறதுக்காக நிக்கிறோம். நல்லா குறைஞ்சிருக்கு. என்னது இல்ல வீக்கெண்ட் இல்ல என்னது இல்ல பாப்போமா. ஓகே, கயட்டை எந்த கயட்டைன்ற இடத்தால போய் கொண்டிருக்கிறோம் நாங்கள். இப்ப இந்த இடங்கள்ல பாருங்க 2 பக்கங்களே ஃபுல்லா கஜு காடு பழம் இருக்குமா. இப்ப சீசன் இல்ல என்ன வட்டாப்பல பொங்கல் மட்டும்தான் சீசன் என்ன. இங்கல பக்கம் பாருங்க ஃபுல்லா வந்து கஜு காடு தான். இங்கால இந்த சுனாமி நினைவாலயமோ. ஓகே, இதுல பாருங்க இதுதான் சுனாமி நினைவாலயம். பாருங்க இந்த இடம் தான். அப்படியே பாருங்க உங்களுக்கு எல்லாம் காட்டிக்கன்னு போறேன் பாருங்க. வேற மாதிரி இருக்கு. பச்சை பசங்க வேற லெவல் இருக்கு. புளியங்குளத்தால அப்படியே வவுனியா இருந்து அப்படியே ரிங்கோ இடையேக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நிப்பாடுனாலுக்கு சமைச்சு சாப்பிடுவோம். செல்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காட்டுக்கும் கத்தி சின்ன கத்தின்னு எடுத்து வச்சவன் என்ன சாதி அதை வெட்டலாமா. அதால இறைச்சி வேண்டாம். இறைச்சி வேண்டிட்டு ரொட்டி கல்லுல போட்டு ரொட்டி வேண்டிட்டு சாப்பிட மானியா இருக்கு. தேங்காய் இல்லாட்டின்னு இப்ப தண்ணி ஊது மழவையா தேங்காய் பால் இல்லைன்னா தண்ணியை விட்டுட்டு ஓடியா தண்ணிலாம் காய்ச்சல் இருந்தா நல்லா இருக்கு. பால் தான் உடம்புக்கு கூடாது. தண்ணியில விட்டு காய்ச்சது இப்ப என்ன. ஓகே, நாங்கள் இப்ப எங்க நிக்கிறோம். நெடுங்கணி ஐயங்கோயில் பாருங்க. இதுல வந்தா எல்லாருமே வந்து 2 கும்பிட்டுட்டு காசு போட்டு தான் போவாங்க. இது ஒரு சக்தி வாய்ந்த கோயில். இப்ப நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து இப்ப இங்க கொழும்பு சைட் மற்ற பக்கங்கள்ல வரைக்கல முருகண்டி பிள்ளையார வந்து எல்லாம் நின்று கும்பிட்டு போற மாதிரி இந்த இடத்துல இருந்து, அதாவது முள்ளத்தில இருந்து போறார்கள் வந்து இந்த இடத்துல நின்று கும்பிட்டு தான் போவாங்க. ஓகே, நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா காலமா சாப்பாடு சாப்பிட போறோம். எங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஓமந்தை இதுல அம்மாச்சி இருக்கு பாருங்க. இதுல அம்மாச்சி எல்லாம் போய் சாப்பிட போறோம். அம்மாச்சியில சாப்பாடுகள் வந்து விலை குறைவா இருக்கும். அதே நேரம் தரமாகவும் இருக்கும். இவை சாப்பிட்டு நாங்கள் வெளிக்கிட போறோம். பாருங்க, இதான் ஓமந்தை அம்மாச்சி உணவகம். இதையும் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். அக்கா, என்னென்ன சாப்பாடு இருக்கு? தோசை, அப்பம், இடியப்பம், புட்டு இருக்கு. என்ன இதுக்குள்ள பீட்ரூட் மரக்கறி எல்லாம் இருக்கு. என்ன கீரை எல்லாம் இருக்கு. என்ன பச்சை மிளகாய் எல்லாம் இருக்கு. வெங்காயம், சம்பல்,
சம்பல் சொல்லி சாம்பார் இருக்கா? சாம்பாரும் இருக்கு. கொஞ்சம் வேணும். ஓகே. வடை இருக்குதான், வடை வேணுமா? பாருங்க, புட்டுக்கு அதுக்குள்ள கீரை எல்லாம் போட்டிருக்கு, வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சம்பல் சாம்பார் சொதி அருமை, வேற லெவலில் இருக்கு. இது சாப்பாடு கூட வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கு, நல்லா இருக்கு. வடை வேண்டு, வடை சூப்பரா இருக்க, நல்லா இருக்கல, ரொம்ப சாப்பாடு. எங்க 300 ஒரு செட் 100. சரியா போட்டோமா? பாய். ஓகே ஓகே, சாப்பிட்டோம் அம்மாச்சியில், நல்ல சாப்பாடு. அப்படியே நாங்கள் எங்களோட வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். டேஸ்ட் எல்லாமே வேறு லெவல், வீட்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ யோமந்தை நிற்கிறோம். அப்படியே வவுனியா, அப்படியே அங்கால ரிங்கோ காணொலியை தொடர்ந்து பாருங்கோ. வவுனியாவுக்கு வந்துட்டோம். பாருங்க, இங்கே பாருங்க, வவுனியா பஸ் தரிப்பிடம் இருக்கு பாருங்க. அப்படியே வவுனியா நகரத்துக்குள்ள நுழைகிறோம். இப்ப கண்டி 178 கிலோமீட்டர், குரபத்தானை 46.5 கிலோமீட்டர் கொண்ட போட்டுக்கு வந்துட்டோம். நீரா போண்டிய இங்க பாருங்க, சந்தை பகுதி பாருங்க. இதுல மரக்கறி சந்தை இருக்கு, வவுனியா மரக்கறி சந்தை பகுதி இருக்குது, நகரப்பகுதி. பாருங்க, இது ஒரு மசூதி ஒன்று இருக்கு பாருங்க, பெரிய ஒரு மசூதி. கடைகள் எல்லாம் இருக்குன்னு, உடுப்பு கடைகள். இது பிறகு நகரப்பகுதி நினைக்கிறேன், ரொம்ப பிஸியா இருக்கு. திருகோணமலை 98 கிலோமீட்டர். பாருங்க, பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் இருக்கு பாருங்க. ஃபேன்சி கடை, நகை கடைகள் எல்லாம் இருக்குது, சாப்பாட்டு கடைகள் பாருங்க. இவ்வளோ கடைகள் இருக்குன்னு பாருங்க, பெரிய பெரிய கடைகள் இருக்கு, பெரிய பெரிய கட்டிட தொகுதி. ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடமே கெப்பிட்டிக்குளாவை அந்த நகர பகுதிக்குள்ள வந்துட்டோம். எந்த பக்கம் போகணும் நீரா? ஓகே, இதில் பாருங்க, பெரிய ஒரு வளை ஒன்று இருக்குது, ரவுண்டாக போட்டிருக்குது. இதில் இருந்து அப்படியே நாங்கள் நீரா போகணும். ஆக்கள் நடமாடுறது குறைவாக இருக்கு என்ன இந்த இடம்? ஓகே, கெப்பிட்டிக்குளாவை பாருங்க, பெரிய ஒரு பஸ் தரிப்பு நிலையம் இருக்கு. கடைகள் இருக்கு, நிறைய கடைகள் இருக்குது. ஆனா மக்களுடைய நடமாட்டம் வந்து பெருசா இல்லை, குறைவு. இருக்கு, சாப்பாடு கடை எல்லாம் இருக்கு. ஓகே, நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா திருவண்ணாமலை வந்துட்டோம். இதுல பாருங்க, கன்னியா வெந்நீர் விட்டு கிணறு 1 கிலோமீட்டர்னு போட்டு கிடக்கு. முதலாவதா வந்து கன்னியா வெந்நீர் விட்டு பார்க்க போறோம். போன முறை வந்து பார்க்கல. சுடு தண்ணீர் கிணறு கன்னியா போட்டு பாருங்க, இதுல போட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. இதுல பாருங்க, இதுல படங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. கன்னியா வெந்நீர் ரூட்டை பார்த்துட்டு நாங்கள் திருவண்ணாமலைக்கு போறோம். இதான் பார்க்கிங், இதுக்கெல்லாம் போகணும்ண்ணே பாருங்க. இதான் வந்து பார்க்கிங், கன்னியா வெந்நீர் ரூட்டுக்கு போறதுக்கு முன்னுக்கு இருக்கிற பார்க்கிங். இங்க வந்து பார்க் பண்ணி போட்டு தான் நாங்கள் போகணும். இதுல பாருங்க, இவ்வளோ தொப்பிகள் இருக்குன்னு பாருங்க, வித்தியாசமான தொப்பி எல்லாம் இருக்கு, நல்லா அழகா இருக்கு. நிறைய தொப்பி இருக்கு, வெயிலண்டா கொளுத்துது. தலைக்கு மேல இல்லாம போடுறதோ, சைட்டுக்கு மட்டும் போடுறது தொப்பி. நிறைய பள்ளிக்கூட பிள்ளைகள் போட்டு வரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. இப்படி இவ்வளவு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் நினைக்கிறேன். இதை பாருங்க, சின்ன சின்ன பெட்டி கடைகள் எல்லாம் இருக்கு. கச்சான் கண்ணாடி கடைகள், இதை பாருங்க, இவ்வளவு கடைகள் இருக்குன்னு பாருங்க. இதான் நுழைவாயில், கன்னியா வெந்நீர் ஊற்று, கன்னியா ஹோட்டல். நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போறாங்க பாருங்க. ஊர்மலை ராணுவ அருங்காட்சியகம். ஓகே, உள்ளுக்கு நல்ல நல்லா இருக்கு. பெரிய ஒரு மரங்கள் இருக்கு, அரச மரம், நிறைய மரங்கள் இருக்குது.
இல்லை பாருங்க அது ஆலமரம் பண்றது பாம்பு வேண்டாம் இந்த பெரிய பாம்பு உள்ளுக்கு வந்துட்டோம். பெரிய ஆலமரம் கூட என்ன ஆட்டோ இவ்வளவு பெரிய ஆலமரம் பண்ணுவார். உள் செல்லும் வழி உள்ளுக்குலாம் போயில அதால வார மாட்டேன். இதெல்லாம் உள்ளுக்கு போறது. உள்நாட்டவர்களுக்கு 50 ரூபா, வெளிநாட்டவர்களுக்கு 100 ரூபா. பாருங்க இருக்குது உள்நாட்டவரா இல்ல எங்களை பக்கம் விளையாட்டுக்காரமே கிடக்கா. பாருங்க இதுதான் டிக்கெட். அந்த சுடுதண்ணி கிணறுகள் படம் போட்டிருக்கு பாருங்க. 50 ரூபா எங்களுக்கு. இதே வெளிநாட்டுக்காரர்கள் வாராண்டா 100 ரூபா, எங்களுக்கு 50 ரூபா. ஓகே, நிறைய பேர் வந்திருக்காங்க. இடமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. இதுல பாருங்க பாதணிகளை கலட்டி விட்டு செலவும் போட் போட்டிருக்கு. 1 2 3 4 5 6 7 கிணறு இருக்கு. 7 கிணறு இருக்கு. வெயில் சுடு சுடுது. அப்பா சூடா சூடு ஒரு சூடா கிடக்கு. வெயில் சூடு ஒரு பக்கம், இது ஒரு சூடு ஒரு பக்கம். ஒரு வித்தியாசமா இருக்கு. இது எப்படி வெயிலுக்கு தெரியவே இல்லை, எல்லாம் ஒரே சூடா தான் இருக்கு. இது உண்டு. நிறைய காசு எல்லாம் போட்டிருக்காங்க. வெயிலுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. பாருங்க வேற மாதிரி இருக்கு. ஓகே, 7 கிணறுகள், 7 சுடுதண்ணி கிணறு பார்த்தோம். உண்மையாக இது எங்களுடைய நாட்டில், அதுவும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம். இதை பக்குவமாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் எல்லாம் உண்டு. அதனால் வடியாக பேணி பாதுகாக்கணும். பாம்பு 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 பாம்பு. இப்போ பாம்பை தலையில போட போறாரு காலத்துல. அம்மா அது கிழக்கு மாகாண சபை திருவோணமலை விளையாட்டுக் கழகம். நாங்கள் திருவோணமலைக்கு வந்துட்டோம். நிறைய விடலகா 4 கிலோமீட்டர் இருக்கு. நகரப்பகுதியும் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி நகரப்பகுதியும் காட்டிக்கொள்றேன். நான் அப்படியே போய் ஒரு பரிசல கடை நிப்பாட்டு மாவா வெளியில வா முறை எங்கம்மா. மாவன்றதுக்கு பாருங்க எத்தனை கடை அடி வாங்க வேண்டிய அது கடாண்ணா சதீஷ் அந்த கடை அந்த அதில் இருக்கு. சமைக்கிறதுக்கு பொருட்கள் வாங்க போகிறோம். அதுக்கு தான் போகிறோம். ஒரு கடையில் கேட்டோம் மா இல்லையான்னாங்க. இங்கே இல்லை, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம். எங்க இருக்கு இதுல இல்லம்மா.
உடைக்க சுகமா இருக்கு, சிலது இது உடைக்க சில கஷ்டமா இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி தான் கிடக்கு. ஓகே, இல்ல அதுக்கு இல்ல, இந்த மேலுக்கு ஒரு கொலைக்கு மேல இருக்கும், அதை உடச்சி ஈஸியா உடைக்கலாம். அதுக்கு தான் சொன்னேன் 625. எந்த டின் பீஸ் கறி வைப்போமா போனீங்க, சிக்கன் இல்லையான்னு மாவும் சிக்கனும் சிக்கன் வேலை வருது. வேற என்ன வேணும் சதீஷ்? தூள் இருக்கு தானே? 240. ஓகே, வாங்கியாச்சு. நீ எங்கேயாவது ஒரு நல்ல கிணறான இடமா பார்த்து போய் நிப்பாடி போட்டு சமைக்க வேண்டிய. ஓகே, நாங்கள் திருகோணமலைக்கு இப்போ திரும்பிட்டோம். அங்கோட நிலாவளி வச்சு போகிறது. இப்போ நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று தேடி கொண்டிருக்கிறோம். அது மறைக்குதோ சமைக்கிறதுக்கு இப்போ இடம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல இடமா வந்து அமையவில்லை. சிக்கன் தேடி பார்த்தோம், சிக்கன் இல்லை. சிக்கன் இங்கே கடையில் பெருசாக அதை இந்த வெள்ளிக்கிழமையோடய சிக்கன் இன்னும் இல்லையோ, இல்லாட்டி சும்மா கடைகளையும் பெருசாக இல்லை, மூடி கிடக்கு. இன்றைக்கு அமைச்சல ரொட்டியும் வச்சு டின் பீஸ் பண்ணிட்டு வரோம். டின் பீஸையும் ஒரு கறி வச்சு இன்றைக்கு ஒரு புடி. பெட்ரோல் பங்கு, ஐஓசி, நிறைய கடைகள் இருக்கு. என்ன நிறைய கடைகள் இருக்கு. ஃபுட் சிட்டி, ரியான் ஃபுட் சிட்டி, நல்ல இடமா ஒன்று போட விட்டு அரியனா இருக்கக்கூடாது. போய் ரெண்டு வடிவா சமைச்சாகும். என்ன இடம் வந்து உயர்மலை. ஏன் மலை போகுதியோ இந்த ரைட் ரைட் ரைட். இது கடலானே, கடல்லானா நல்ல இடம் தானே, இது நிப்பாடலாம் தானே. ஒரு மலை, நிறைய வாகனங்கள் நிற்குது தானே. செமையா தான் இருக்கு நிப்பாட்டம். ஓ நல்லா தான் இருக்குது. ஓகே ஓகே, அப்படி வழியா எல்லா இடமும் சுற்றி சுற்றி பார்த்து கடைசியா இந்த இடத்துல நான் வந்து ரெண்டு சமைக்க போறோம். பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க என்னென்ன கொண்டு வந்திருக்க ஒன்று பாருங்க. டிக்கிக்க பாருங்க, ஒரு கேஸ் அடுப்பு அப்படியே எரிச்சு கொண்டு வந்து வச்சுக்கிடாக்கு. ஓகே, அதுக்கப்புறமா பாருங்க கேஸ் இருக்குது, போர்ச்சுன் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது. இந்த இது கேஸ் அடுப்பு இந்த மேல அங்கால சட்டி எல்லாம் கழுவணும், கொஞ்சம் கழுவி போட்டு தான் மற்றது தூளுகள் எல்லாம் கிடக்குது. ஓகே சேஃப், சமைக்க ஒழிக்கணும். எங்க அவர் உள்ளுக்குள்ள அப்போ வாங்க வெளியில என்ன விளாங்க இல்லை, தண்ணி தான் தண்ணி தான் பாருங்க, தண்ணி எல்லாம் மாட்டினது எல்லாம் மாட்டி வச்சுட்டாக்கு. இன்றைக்கு ஒரு பொடி. முதலாவதாக நாங்கள் இந்த வயரை அடுப்புல கொழுவோணும் முதல். எங்க அதான் கேஸ் தூக்கு. ஆனா ஒரு ஆள் வேலை செய்ய பஞ்சு போடுறாரா என்ன? இன்னும் கொஞ்சம் இறக்கு. ஒன்று பண்ணு, அப்படியே கீழே வந்துடு, கீழே கீழே தூக்கி போடு அப்படி. ரைட், ஓகே வருதா? சரி, என்ன மூணு அடிச்சதான் வரும், பிரதான் வரும். வந்தது இப்போ வந்தது. என்ன கீழே வந்தது? அடியில் அகதுக்கு எங்க வந்தது? எடுக்க இதை தூக்கு, எடுது. இதான் போடு, இதை போடு, இதை போடு. இது வருது, இது வருது. காத்துக்கு மறைக்கணுமோ? ரைட், ஓகே ஓகே. இவனு ரெண்டும் வேலை செய்ய மாட்டான், வேலை செய்ய கொஞ்சம் லீக் ஆகுது. ரவசீட்டான் இல்ல, கையில வச்சுருக்க பிரச்சனை இல்லை.
கொண்டா நான் உரிக்கிறேன் கொண்டா ஒன்றா பின்னு பேர் 5 ரக்கா இதுல அங்க வேணா அஞ்சு வா இதுல உரிக்க சொல்லியா விரலும் எனக்கு மாத்திரம் புல்லாங்குழல மாற எந்த எத்தனை வெங்காயம் 2 மீன் வாங்கியிருக்கோம் நான் சாப்பிடுவோம் நம்ம பசிக்குது இருக்கிறது பெரிய வேற வெங்காயம் இருக்கு அட மாமா எதுக்கா உழைக்கா எந்த வரம் கொடுக்கும் ஒரு தீ துணை வேணும் சட்டிக்க மட்டும் குழைக்கடா இல்லை இதுக்க குழைக்கட்டும் சட்டி கலையினானே இல்லையே எதுக்கு இல்ல இல்ல உள்ள ஒன்றும் பெரிய காட்டுக்கு பூக்கள் சொந்தம் பூவுக்கு வாசம் சொந்தம் வாங்கணுமா தேங்காய் ரூபா ரைட் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்கள் விடுங்கள் என்னடா கையில ஒட்டாம எடுக்கிறவ ஓ போட்டாச்சு எண்ணெய் விட தண்டை வேலை வருமே அப்படியே ஒரு ரோட்ல 2 இப்படி 2 என்ன விளையாட்டெல்லாம் செய்யறாங்கடா பாரு வீட்டுல சமைக்கிறப்ப அது சமைச்சு படாது மாப்பிள்ளை ஆனா கையில ஒட்டி பிடிக்குது இல்லாடி கொஞ்சம் மாப்பிள்ளை ஒட்டுலாம் லைட் ஆத்துரு அப்படின்டா இப்போ ஓரளவுக்கு லைட் சும்மா லைட் தடவை சரி காண காண காணாது என்ன தரப்பு 4 தான் கை கழுவுனியா ரொட்டியில போகுது ஊத்தையெல்லாம் இங்க கையை எப்படி கிடக்கிறார் வெளியில ஓடு கழுவி நான் லூசு கை கழுவிதான் என்ன நீ வேற அடுத்து கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் நீட்டா அடுக்கணும் சரியா அதாவது உருண்டையா படிக்கணும் இதே பெருசா தான் கிடக்கான ஓகே இது ஓகேண்ணே ஓகே 1 2 3 இங்க பாருங்க 6 ரொட்டி ஆளுக்கு 2 சரி பாருங்க ஆளுக்கு 2 ரொட்டி அடுப்ப போடு ஏன் தெரியலையா என்ன அப்படியே போட்டாலே இதுக்கு என்ன போட்டு தப்புறது ஓ என்ன பாத்தியா ரே சுடு அடுப்புக்குல அதுக்கு வச்சு சுட சுட கையால சரியா
ஏன் தனி படுத்து என்னது இல்லை லைட்டாக விடும். பூரி நீ பூரி வரைக்கும் எடுக்கிற மாதிரி அது என்ன அப்போ பூரி மாதிரியும் இருந்தால் நல்லா தான் இருக்கும், வித்தியாசமாக தான் இருக்கும். தண்ணி கொஞ்சம் ஊற்றுமாம்மா. ஆமாம் இது கொஞ்சம் தண்ணி ஊற்று. ரொட்டியை பாத்தியா நீ இதில் வை சரியா இப்படி வச்சுட்டு இதில் இதுண்டு இந்தா ஓகே இதுண்டு தப்பு. இவன் வந்து வீட்டையே சமைக்கிறீல்ல, வீட்டையே சமைக்கிறீல்ல, இங்கே வந்து ரொட்டி சுட்டி எண்ணெய் அரப்பத்தில் எண்ணெய் ஊற்றி வாங்க. இங்கே அந்த கத்தி எடுத்தாங்க, கத்தி இருக்கா கரண்டியே பண்ணுங்க கரண்டியே ரொட்டி இல்லை இதெல்லாம் ஒரு வேறமாடா. அப்போ அப்படி இடத்துல இருந்து அப்படி சாப்பிட்றதெல்லாம் ஒரு வேற என்ன இதான் எங்கடா இது ஆயுதம். ரொட்டி சுட்டாதுணும் நீ என்ன கலாய்க்கிறானே ஒரு இருக்கு வாட்டவா. ஆனா இது ரொட்டிக்கு வந்து தேங்காய் போடணும், தேங்காய் போட்டதான் அந்த இது வேறு இல்லை வாசமாகவும் இருக்கும் மந்தமே இருக்கும். நாங்கள் தேங்காய் பூ போடுவோம் மட்டும் கொஞ்சம் அது தேவையில்லை, தண்ணி ஊற்றி சுடுவோம். எல்லாம் பஞ்சு எடுக்கிறதுக்கு பஞ்சு. நாங்கள் என்ன தேங்காய்க்கு வந்து திருவிழா என்ன விளைச்சாண்டு தான் விட்டு வந்தோம், எல்லாரும் எடுத்து போட்டுருவோம். மாமா ஒன்றுதான் வீட்டை திருவிழாமோ ஏதோ ஒன்றுச்சு. அப்போ அதான் நான் பாத்தியே ம் சட்டப்படி வெறும் போடுற ரொட்டி மீண்டும் பட்டோம் ஆனந்தம் ஆனந்தம் பாடும். சட்டி அழுவாங்க இல்லை இதை முடிப்போம் முதல் ரொட்டியை அப்போ சுட்டு ஒரு கோப்பைக்கு வச்சுட்டு நம்ம சட்டிக்கா கறியை காய்ச்சோம். ஆ வாங்க எண்ணெய் அப்படி சுழாய் போட்டு கீழே ஊற்றி ஏன் எல்லா பிராட்டு அப்படி ஊத்தாரு கொலஸ்ட்ரால் உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கியா? இவர் அண்ணன் ரொட்டியை பாருங்க டவுலாடு. அது வேற சும்மா அவங்க நீங்க கலாய்க்கிறீங்கல்ல. ஏன் ரொட்டி அதுக்கு போட்டேன் எதுக்குல வேற கிண்ணம் இல்லை உள்ளுக்கு எவ்வளோக்கா வேற கிண்ணம் பார். ஒரு எண்ணெய் பிரட்ட வேண்டும், பிறகு மாவை எடுக்க வேண்டும், அப்படியே வைக்க வேண்டும், அலாக்காவை பெருசாக்க வேண்டும். பிறகுலே பாருங்க நான் சுட்ட ரொட்டி விட பொன் மாதிரி இருக்கு பாருங்க, பொன் மாதிரி. இதுதான் ரொட்டி, இது வெல்லவோ ரொட்டி. நாங்கள் அரைக்கிறோம் கொஞ்சம் ரைட் அமர்த்தி விட்டோம் அப்படியே. இங்கே ரெண்டு இடத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. கடற்கரை பக்கம் இது வந்து ஒரு பாக்கு மாதிரி தான். இதில் வந்து ஆக்கலாம் இருக்கிறவன் நினைக்கிறேன். இதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தொங்கலுக்கு துறைமுகம், திருவண்ணாமலை துறைமுகம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. விட்டான் சும்மா அட்டகாசமா இருக்கு. வேற மாதிரி என்ன ஓகே. நாங்க ரொட்டியை பாருங்க, இங்க பாருங்க சும்மா எப்படி வந்துக்கிட்டு பாருங்க, சும்மா முருவலா பாருங்க. 1 2 3 இந்த ரொட்டியை பாருங்க எப்படி கண்டு அப்படியே அந்த சப்பாத்தி மாதிரி கிடக்கு, மெல்லிய சப்பாத்தி மாதிரி இந்த செமையா வந்துருக்கு. இப்ப என்ன இதை போடுவோம்? இது மாமா கொஞ்சம் மொத்தமா போட்டோம், மெல்லிசா போட்டது மணியா அது. வித்த காட்ட போறாரு இப்ப சூப்பர். இப்ப எங்க துபாயில எங்க வேலை வளர்த்துக்காரு, துபாய் சமைய காலம் வளர்க்கு. கரையாப்பா கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் காஞ்சிட்டு எண்ணெய் விட சரி. நண்பன் வந்து கரண்டி கொண்டு வர இல்லை, அதால வந்து கத்தியால தான் இரவு சமைக்கையோ வேணுமே கரண்டி ஒன்று வேண்டும். கரண்டியை மறந்து வேணும் பேர் என்னப்ப வெங்காயம் மதங்குது. ஓகே மஞ்சள் தூளும் போட்டாச்சு. ஏன்
ஓகே இன்னும் கொஞ்சம் போடு தூள் பத்தானு போடு ரைட் இன்னும் போடு எங்களை பைசா ஹோட்டல்ல சாப்பிடுவோம் வாங்குறேன் பைசா hotel- சொல்லிட்டு வந்தான் நான் சொன்னேன் சொல்லி போட்டு திருவாரூர்ல கூட்டிக் கொண்டு கிண்டாத கொஞ்சம் வரும் இங்க தூளை போடு தூளை மீன் நிறைய போயிட்டு அந்த ரொட்டி எடுத்துருவாங்க போடு காணுமே தண்ணி கொஞ்சம் போடணும் சதீஷ் தண்ணி இல்லையோ வாவ் கொதுங்க அப்படி கொதிக்க சும்மா நல்ல வாசம் அடிக்குது இந்த ஒரு பிடியா இறக்கமா பசிக்குது ஓகே இன் பீஸ் கறியும் பாருங்க ரொட்டியும் ஓகே நான் தான் சாப்பிட போறேன் ரொட்டியை எடுத்து போட்டு கறி தான் என்ன தலை விடுறது இப்ப ரைட் வா 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 வேற மாதிரி இருக்க செம்மையா இருக்கா சொல்லு சாப்பிடுவோம் என்னோட இப்படி விடாம காலம்பா கடற்கரை சைட்ல இருந்து இப்படி நேரத்துல ரெண்டு சமைச்சு சாப்பிட்டு வேற மாதிரி பாட் கறி நல்லா இருக்கு நல்லா கிரேவி நல்லா இருக்கு சார் அது பால் புட்டா கூட இப்படி டேஸ்ட் வர முடியாத நல்ல கிரேவி நல்ல கிரேவி உண்மையிலே அந்த மாதிரி சாப்பாடு வேற லெவல் ஓகே சாப்பிட்டோம் அருமையான சாப்பாடு உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இதில் வீதி ஓரமாக நின்று சமைச்சு சாப்பிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபன் ஆனால் வீட்டில் நாங்கள் வந்து பொறுமையாக நின்று சமைச்சா கூட இவ்வளோ டேஸ்ட் வர முடியாது சிம்பிளாக வச்சது சிம்பிளாக வச்சா டின் பீஸ் கறியும் தண்ணி மட்டும்தான் விட்டது பால் கூட விடையில ரொட்டியும் வேற லெவலில் இருந்தது சாப்பாடு 10 ரொட்டி சாப்பிட வேற இருந்துச்சு பெரிய ரொட்டி ஓகே இந்த காணொலியை வந்து இதோட முடிக்கிறேன் ரிங்கோவில் வந்து இன்னும் நிறைய வீடியோக்கள் காணொலிகள் வந்து எடுக்க போகிறோம் நாளை மறுதினம் வந்து நீங்கள் நல்ல காணொலிகள் வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் இன்னொரு அழகான காணொலியில் சந்திக்கிறேன் பாய்